கூலிங் கிளாஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சன்கிட்டேருந்து நம்ம ஐஸை கூலாக வச்சுக்கிறதுக்கு உதவுற ஒரு பொருள் தான். ஓகேங்களா? நிறைய பேர் அப்படியே யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்மள மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா ஸ்டைலுக்கு யூஸ் பண்ணுவோம். ஏதாவது ட்ரெஸ்லாம் சூப்பராக பண்ணிட்டு போகிறோம், இந்த ஃபோட்டோலாம் எடுக்கிறோம் அப்படின்னா கூலர்ஸ் போட்டால் செம்மையாக இருக்கும்னா இப்போ டிசைனாக கூலர்ஸ் எவ்வளோ வந்துச்சு. ஸோ போட்டுட்டு ட்ரெஸ் பண்ணி செல்ஃபி எடுக்கிறது, அதை ரீல்ஸ் பண்ணி போடுறது, அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. ஆனால் உண்மையிலேயே அந்த கூலர் வந்து எதுக்கு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, சைனாவில் கோர்ட்டில் இருக்க ஜட்ஜஸ், அதாவது நீதிபதிகளுக்கு தான் அந்த கூலர்ஸ் வந்து முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் எழுதும்போது, தீர்ப்பு எழுதும்போது அவங்க எமோஷன் வந்து அந்த கண்ணில் தெரியக்கூடாது, மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த கூலிங் கிளாஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க ஜட்ஜ்மெண்ட் எழுதும்போது அந்த கூலிங் கிளாஸ் போர்டு தான் எழுதுவாங்க. ஸோ அதுக்கோசம் தான் அந்த கூலர்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் இப்போது அது ஒரு ஃபேஷன் பொருளாக மாறிடுச்சு. ஓகே கைஸ், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இனி நீங்கள் கூலிங் கிளாஸ் பார்த்தீங்கன்னா இதோட ஹிஸ்ட்ரி தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும்.